இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு லைட் வாங்கியிருக்கேன். அந்த லைட்டை நம்ம இன்றைக்கி வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ 3, 2, 1. ஓகே, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, லைட்டு கூட குறைக்க முடியுது. ஓகே, ரொம்ப டில் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் இதில் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் கலர் கூட மாறுது மக்களே. இங்கே பாருங்கள், நான் தான் மாற்றிட்டுருக்கேன். ஓகே, 3 கலர் தான். இது வந்துட்டு ஒயிட்டு, பர்பிள் மாதிரி இருக்குது. என் ஸ்க்ரீனில் ப்ளூவாக தெரியுது, என் தெரில. வார்ம் எல்லோ. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, நம்ம இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எப்படி ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் ஸ்டாண்டு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா சுத்தமாக நிற்கவே நிற்காது. இது இல்லாமல் உங்களால் இது கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னா, இது 3 லெக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது இந்த 3 ராடை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ப்ரோ இது எதுக்காக ப்ரோன்ட்டேன் இது எதுக்காகனா, இப்போ வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா இதை தான் யூஸ் பண்ணணும். பட் இங்கே ஒரு எக்ஸ்டெண்டர் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இப்போ தான் நான் தெரிஞ்சுட்டேன். பாருங்க மக்களே. ஆனால் அதை நம்ம தொட்டோம்னா உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த 3 ராட்ஸ் சேர்ற ஒரு இடத்துல, அதாவது அது சேர்ற ஒரே இடம் என்னதுன்னா அப்படின்னா இதுதான் அது சேர்ற இடம். ஸோ இதை நீங்கள் டைட்டன் பண்ணிக்கலாம், லூசன் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். டைட்டன் பண்ணால் கொஞ்சம் இவ்வளோ பெருசு போகும், அந்தளவுக்கு போகும். நீங்கள் லூசன் பண்ணால் ஒரு நீங்கள் எவ்வளோ பொறுத்துனா, இப்போ நான் கொஞ்சோண்டு லூசன் பண்ணியிருக்கேன்னா இவ்வளோ வரும். இன்னும் கொஞ்சம் லூசன் பண்ணால் கொஞ்சம் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் பாயிண்ட்டோட இந்த ஃபுல் ட்ரைபாட் லோவர் ட்ரைபாட் ஸ்டாண்டுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே தான் இருக்குது மெயின் இதுதான் மெயினு. ஏன்னா இதுதான் எக்ஸ்டெண்டரு. இந்த இடத்துல தெரியுமா 2 போல்ட்ஸ் இருக்குது. இந்த போல்ட்ஸ் வந்துட்டு நட்டு போல்ட்ஸ் அது 2 இருக்குது. ஆக்சுவலாக இது வந்துட்டு உள்ளே சரியாக இறங்கலை, ஏன்னு தெரில. அப்படின்னானே என்னன்னு தெரில. ஸோ அதுதான் வந்துட்டு இதுக்குள்ளே இந்த ஸ்டிக்கை வந்துட்டு வைக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்டிக்கு வெளியே வரும். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத இருங்க காமிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது ப்ரோ அப்படின்னா எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு இதுவும் அப்புறம் செகண்ட் இதுவும் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் டைட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேணும்னா அப்புறம் வந்துட்டு இதில் ஸ்க்ரூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாகம் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபுல் ஸ்டாண்டுமே முடிஞ்சிருச்சு ப்ரோ. அதுக்கு மேலே என்ன இருக்குது? அதுக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம மெயினாக கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. பாருங்க மக்களே, இதுதான் லோவர் பார்ட்டை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அப்பர் பார்ட்டை இப்போ பார்க்க வேணாம். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், ட்ராயிங் டேபிள் எப்படி கிடக்கு பாருங்கள். எல்லாம் நான் டெக்கரேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேங்க நியூ இயருக்காக, அதுதான் இப்படி கிடக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்பர் பார்ட். ஓகேங்களா? ஸோ அப்பர் பார்ட் வந்துட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே இதில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா இருங்க, நான் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதில் முடிஞ்சுன்னு இருங்க. ஓகே, முடியுமா? அப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் பால் ஹெட்டர். இந்த பால் ஹெட்டரோட வேலை என்னென்னா, ஃப்ளெக்சிபிளாக மூவ் விட நீங்கள் ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஓட்டை மாதிரி கீழே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகிடும் மக்களே. அதாவது நீங்கள் இப்படி ஆனாலும் சரி, இப்படி பண்ணாலும் சரி, இது கீழே விழுகாது, அந்த மாதிரி நிற்கும். இந்த பால் ஹெட்டர் தான் வந்துட்டு மெயினே. அது மட்டும் இல்லைன்னா உங்களால் மூவ் பண்ணவே முடியாது. ஏன் அது மட்டும் இல்லாமல் இது இல்லைன்னா முக்கியமாக உங்களால் இந்த லைட்டை ப்ளேஸ் பண்ணவே முடியாது. என்ன ஆடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த இடத்தோட பால் ஹெட்டர் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தான் லைட் எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஃபிக்ஸ் பண்ணதே இப்படி தான். நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம் அப்படின்னா வந்துட்டு பால் ஹெட்டர் வந்துட்டு இப்படியே இருந்தது. ஸோ லைட்டை இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இப்படி எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுமா அப்படின்னு நினச்சோம். அதுதான் கிடையாது. நீங்கள் இப்படி மூவ் பண்ணும்போது அப்படியே லைட்டை மேலே வச்சு கீழே வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லைட்டு நான் காமிச்சிட்றேன் திரும்பவும்.
ஓகே, இப்போ வந்துட்டு ஆன் பண்ணால் எரியும், ஆஃப் பண்ணால் எரியாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களால் இதில் செட்டிங் இந்த மாதிரி ரிமோட் தருவாங்க. ஓகேங்களா? நான் எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா இது கூட தான், இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் கலர் சார்ஜர் அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுலேருந்து இருக்கிற என்னால் போகவே முடியுது. அந்த எலக்ட்ரிக்கு அதுலேருந்து தான் போகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரிமோட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பட்டன் தொட்டிங்கன்னா கலர் மாறும். நான் இந்த பட்டன் தொட்டால் நம்ம கலர் மாறும், அதோட கலர் மாறும் பாருங்கள். இப்போது கேமன்களே 3 லைட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பட்டனுங்க, இந்த பட்டன் தொட்டால் என்ன ஆகுனா லைட்டோட டென்சிட்டி, அதாவது பிரைட்னஸ் வந்து ஏறிட்டே போகும். இந்த மைனஸ் பட்டன் தொட்டோன்னா குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதுதான் அதோடய ஃபீச்சர்ஸு. அது மட்டும் இல்லை, உங்களால் அதை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியும். ஸோ இது நீங்கள் இப்படியும் எப்படி சொல்கிறது, இப்படியும் அவங்களால் ஃப்ளெக்சிபிளாக பண்ணிக்க முடியும், இப்படியும் பண்ணிக்க முடியும், ஃப்ரண்ட்டு கொண்டு வரலாம். ஸோ இது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு லைட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் கிடையாது. இந்த பால் எடுத்து தான் ஃப்ளெக்சிபிள், அதை தான் இந்த லைட்டு வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக, இதோட க்ரெடிட்டு இது எடுத்துக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஸ்டாண்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் லாட் ஆஃப் டைம் கன்சியூமிங். எனக்கு புரியல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு இது மாதிரி இருக்குங்க, ஒரு பின் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பெருசாக ஒன்று தருவாங்க. இருங்க நான் பின்னாடி இதில் போய் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று தருவாங்க மக்களே, இதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கணும். அண்ட் மொபைல் ஸ்டாண்டு இது தனியாக, இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். நாங்கள் என்ன நினச்சோன்னா இதுக்குள்ளே நட் போல்ட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சோம். பட் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு எங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. இருங்க மக்களே, நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நம்ம எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா, சும்மா இழுத்தா போதும், இழுத்தாலே இவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிடுது. நீங்கள் உங்கள் ஃபோனை உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஆள் இழுக்கணும், ஒரு ஆள் ஃபோனை உள்ளே வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக் சைடு ஆஃப் த லைட் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபுல்லு இது எப்படி பண்ணிக்கலாம். ஓகே, பேக் சைடு ஆஃப் த லைட் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரியாக கோடாக இருக்குது. இதுக்குள்ளே தான் ஆக்சுவலாக அந்த லைட்டோட எசன்ஸு அதெல்லாம் இருக்கும். லைட் எசன்ஸ் அப்படிம்பாங்க, என்னமோ எல்இடி லைட்டை வந்து இப்படியோ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியுமே படக்கூடாதாமா, ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக இதில் தண்ணி படம் லைட்டாக, இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு டைட்னர் வந்து தெரியும். இது மறந்து இங்கே ஒரு டைட்னர் இருக்குது. இது நம்ம லூஸ் பண்ணோம்னா இது வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் ஆகாது, இல்லைங்களா? டைட் பண்ணாலும் ஃப்ளெக்சிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த இது நமக்கு தெரியும், இந்த மாதிரி தொட்டோன்னு தெரியல, தொட்டால் இப்படி தொம்னு விழுந்துடும் இது இப்படியே. ஏன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதை எனக்கு தெரிஞ்சு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன நான் காமிக்கிறேன், தெரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்க்ரூஸ் தான் மக்களே. நான் மொத்தமாக எத்தனை ஸ்க்ரூ இருக்குன்னா 1 2 இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி வரலாம். 1 2 3 4 5 6 7 8 அப்புறம் 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா 18 ஸ்க்ரூ என்னமோ சம்திங் இருக்குது. நான் கரெக்டாக தான் கவுண்ட் பண்ணேன். சாரி 19 ஸ்க்ரூஸ் இருக்கு மாதிரி. நியர்லி இந்த ஒரு சின்ன செட்டு தான் இது. இதோட பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது 26 சென்டிமீட்டர் இது. ஸோ இதை விட நல்லா 50 எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எல்லாம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம லைட் ஆன் பண்ணுவோம். 3 2 1. ஓகே ஓகே சூப்பராக இருக்குது. லைட் அதிகப்படுத்தணும்னா ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பினேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மக்களே. பாய் ஃப்ரம் லீக்கிட்ஸ் அட்வென்ச்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆனால் சந்திக்கலாம். பாய் 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 பாய்.